ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சாராம்பி ஃபுட் பேரடைஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து காளான் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது காளான் 65 செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாக்ஸ் அளவுக்கு காளான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிற காளானை வந்து சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கையாலேயோ இல்லை ஒரு கத்தியோ எடுத்து இந்த மாதிரி வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் சிக்கன் 65 மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து அதிலே வந்து புழிஞ்சு விட்டுட்டு இது வந்து ஒரு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்தில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நீங்கள் நல்லா வந்து கலக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து வரணும். ஸோ இது வந்ததுக்கப்புறமா காளானை வந்து எடுத்து நம்ம சேர்த்துட்டு நல்லா இதில் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு 2 ஹார்ஸ் வந்து நல்லா ஊறணும். ஸோ இப்போ ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு எண்ணெயை விட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற காளான்ல சேர்த்துக்கலாம். நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான காளான் 65 ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான க்ரன்ச்சியான ஒரு ரெசிபி. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.